ஹாய் ஹலோ தங்கங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஏன் நாங்கள் இப்படி அமைதியாக கிச்சனில் வந்து பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து ப்ராங்க் வீடியோ பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, என் தம்பி வீட்டில் இருக்கான், எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அவனை ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நாங்கள் வந்துட்டு சண்டை போடுற மாதிரி ப்ராங்க் பண்ணுவோம், அதுவும் அவனை ரீசனாக வச்சு பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஏன்னா நாங்கள் சும்மாவே சண்டை போடுவோம் நார்மலாகவே, அவன் கண்டிப்பாக நம்பிடுவான். அவனை வச்சு அப்படிங்கும்போது அவன் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் என்னன்னு தெரியல. கீழே பைக்கில் போய் சாவி இருக்கான்னு பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கோம். அப்போ வந்துடுவான். அவன் மைக்கு வச்சுருக்காங்க, கேமராவை நாங்கள் டிவி முன்னாடி வைக்க போகிறேன், என்னோட மைக்கை நான் உள்ளே வைக்க போகிறேன். வச்சுட்டு பார்க்கலாம் வந்துட்டு காய்ச்சிட்டு ஒரு வேலை வளர்த்துனா 4 வேலை வைப்பான். சரியா? ஏடி வைக்கிறோனுக்கு தெரியாதடி. ஏன் வச்சுட்டு ஒரு வாட்டி எண்ணிட்டு வந்தீங்கன்னா என்னடா பிரச்சனை? 2 ரூபா கொடுத்தீங்க, பாத்து 2 பேரும் பாத்தீங்க. அதான் 100 ரூபா தான் சொன்னேன். புரியல என்ன 200 ரூபா மாதிரி இரு முதல்ல டிவி மியூட் பண்ணிடு. இப்போ சொல்லு. 200 ரூபா முதல்ல அக்கா கொடுத்தா. ஆனா 100 ரூபா இருந்துச்சு. 200 ரூபா இது தெரியுமா? நான் தெரியாதானே சொன்னது. முதல்ல கேட்கப்ப நீ இல்லைன்னு நீ சொன்ன. ஆமா அப்புறம் என்ன நீ சொல்ற? சரி வை சோ சீரியஸ். இதுல வேற உங்க அக்கா உனக்கு என்னமோ என் தொம்பி சின்ன நொல்ல அப்படின்ட்டு சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு கேக்குறா. போகும்போது என்ன சொன்னாங்க? வச்சிட்டு வா அப்படினா சொன்னா. அப்ப வச்சிட்டு மட்டும் தான் வருவான். அப்ப எவ்வளவு நல்லா சொல்ற, நல்லா புரிஞ்சுக்கோ. தேவையில்லாம பேசுற. முதல்ல அவன் செஞ்சிட்டான், அவன் சொல்லணும். அதை விட்டு போட்டு நீ வந்து தேவையில்லாம சப்போர்ட் பண்ணா. சரியா? நீங்க சின்ன பையனுக்கு எப்படி நம்ம போகும்போது அப்படி சொல்லிக்கணும். தம்பி வச்சிட்டு எவ்வளவு எண்ணிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிக்கணும். நம்ம அதை சொல்லல. அப்ப அவன் எப்படி சொல்றது? பதில் இருந்தால நீ இதுவும் வந்து மறைக்காத சொல்றானே, அவ்வளவுதான் சொல்றானே. இது மறைக்கிறதுக்கு என்ன? தேவையில்லாம பண்ணாத சொல்றான். மாமா ஒரு விஷயம், இந்த மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க? ஏண்டி அவன் செய்யறான்னு சொல்லிட்டு இருக்கான், அது உனக்கு தெரிய மாட்டேங்குது. சின்ன பையன் எப்படி செய்வான்? அதையும் நீங்க எதிர்பார்க்கறீங்க அவங்கிட்ட? ஏன் சொல்ல வேண்டியதுதானே? ஏன் நீங்க சொல்லி அனுப்பிட்டு போகும்போது ஏன் நீ மட்டும் ரெண்டு வாயில வளர்க்க நான் சிந்தனை கேக்குறானே. இப்ப நான் வளர்க்க வச்சிட்டு நீங்க வளர்க்க வச்சிட்டு வரீங்க. அவ்வளவு பச்ச பச்ச இங்க பாரு, நான் அவனோட பலவாடி சொல்லிட்டேன். இப்ப ஏன் தெரிஞ்சு கடவாதே எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி சொல்லிட்டானே. நீ என்னப்பா அவ்வளவு வரட்ட முதல்ல நிப்பாட்டு. முதல்ல என்ன கேக்குறான்னு நான் நிப்பாடு முதல்ல. இல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவன் செய்ய மாட்டான், இது உனக்கு பிரச்சனையே இல்ல கேக்குறானே. அவனை சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன் அவனை சொல்லணும்? நம்ம போகும்போது ஒண்ணு சொல்லி விடல. ஒரு விஷயம் அவன் ஒரு விஷயம் நீ அனுப்புறப்ப அந்த மாதிரி விஷயம் இப்படி இருக்குது அப்படின்னா ரைட் ஓகே, இந்த மாதிரி இந்த விஷயம் பண்ணணும் ஓகேன்னா அவனை புரிஞ்சுக்கணும். அப்புறம் எப்போ புரிஞ்சுக்கணும்? படவன் நல்லா வளர்ந்துருக்காங்களா? போன மாத்திரம் வீடியோ நோட தெரியல அவனுக்கு. ஏன் இது உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? சும்மா அவங்க கிட்ட சப்பல் சும்மா புரிஞ்சுக்கோங்க. தேவையில்லாம சம்பந்தம் இல்லாம நீங்க ஒண்ணு சொல்லி விடல. என்ன சொல்றீங்களா? நீங்க விட்டுக்க வேண்டியதானே? நீங்களும் அதை பண்ணல. அவன் என்னையும் அவனை சொல்லி என்ன அர்த்தம்? பேசுறீங்க முதல்ல. போன் ஓடுறத பத்தி எது பேசுறீங்க? போன் ஓடுறத பத்தி எது பேசுறீங்க? அதே சொல்றீங்க. போன் மாத்திரம் நோட தெரியல அவனுக்கு. அப்போ நான் இப்பதான் பண்ணிட்டு வந்திருக்கேன். நீ பாத்தே கிடையாது. நான் இப்பதான் பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் என்னமோ பண்ண போறேன். நான் பண்ணாத செய்றேனே. எதுக்கு அவன் சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல மாமா. எதுக்கு அவன சம்பந்தம்? ஆமா சரி விடுங்க மாமா. பாருங்க, ஒரு சின்ன விஷயம் அத எதுவுமே இல்ல. உனக்கு தேவலாம் பண்ண தேவலாம் பேசாத சொல்றேன். அதே மாதிரி தான் மாமா சொல்றானே. இங்க பாரு சொல்றீங்க. இங்க பாரு சும்மா சும்மா தேவலாம் இல்ல சொல்றானே. அவன் இப்ப வந்து நாளைக்கு போயிடுவான். என்ன அவனுக்கு ஏவல சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் கேக்குறானே. என் தம்பி நானே சொல்ல முடியும்.
அதுக்கு மாட்டே இறங்கிப்போம். ஏடி அவன் நல்லதா பழகினா பழகிப்போம், அதெல்லாம் பழகிப்போம். இப்ப என்ன பழகிப்போம். இப்ப 10th தான் முடிச்சிருக்கான், அதெல்லாம் பழகிப்போம். நல்லா கெடுங்கடியே, நல்லா கெடுத்துங்க. சரியா? உங்களுக்கு விளங்கிடும் இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா சொல்லி கொடுங்க எல்லாம் நாங்க கெடுத்து நினைக்கிறேன். என்ன பண்ணணும்? ஒன்னாவது என்ன நடந்துச்சு? நீங்க இப்படி வர அளவுக்கு நீங்க என்ன நடந்துச்சு? ஒண்ணுமே நடக்கல. நடக்காம நீ கடுப்போடுக்கு என்ன நடந்துச்சு கேக்குறேன். என்ன பண்ணுவீங்க? அப்படிதான் பண்ணுவேன். இப்ப என்ன செய்யறது? ஏன் பண்றீங்க? அடிக்கிறீங்க? அடிக்கிற எதுக்கு அடிச்சிட்டீங்க? இப்போ அடிக்கல, இப்ப என்ன பண்ணிட்டேன்? சும்மா ஏன் அடிக்கிறீங்க? அடிக்கிறத காய் போச்சு. சரி சரி மாமா போய் சொல்ற தேவலாம் கிடக்குது. அடிச்சிட்டீங்களா? தேவலாம ஏறிச்சா அப்பா சொல்றானே, அவளா சொல்றானே. மாமா விடுங்க மாமா. என்ன முக்காக்கு சப்போர்ட் பண்ணீரா? இல்ல ஏன் பேசுறீங்க? அப்படிதான் பேசுவேன். ஏன் சப்போர்ட் பண்ற மாதிரி சொல்றானே. சின்ன பையன் சின்ன பையனா எதுவும் தெரியாதா? 10th படிக்கிற பையன் சின்ன பையன் தான். 10th படிக்கிற பையன் சின்ன பையனா? எவன் சொன்னான்? ஆமா நிப்பாட்டிங்க, தொடர்ந்து நிப்பாட்டிக்கோங்க. தொடர்ந்து நிப்பாட்டிக்கோங்க அப்படின்னு சொல்றேன். விட்டுருங்க, உங்களுக்கும் நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது. அக்கா அடிக்கிறீங்க? அக்கா வாயை சும்மா சொல்லிட்டு சொல்லுங்க. நீங்களும் தானே பேசுறீங்க. நீங்க விடுங்க, நான் ஊருக்கு போறேன். விடுங்க விடுங்க விடுங்க, எல்லாம் நான் ஊருக்கு போறேன். தேவலா பண்ணாத மாப்ள, சும்மா அவளா சொல்றாங்க. விடுங்க மாமா, நீங்க சண்டை போட்டுறீங்க. நான் ஊருக்கு போறேன். இதான் பால அவங்க நினைச்சாங்க, பண்ணிட்டாங்க. ரைட் விடு. நீ இப்போ எதுக்கு அவள ஊருக்கு போற சொல்ற மாதிரி? ப்ளீஸ் மாமா, இப்படி பண்ணி நான் என்ன மாமா பண்ணுவான்? இப்படி போட்டு அவனுக்கு வேணா பிராங்க் பண்ணாத மாமா, என்ன மாமா போமா? இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட், நீ கான்ஸ்டன்ட்க்கு அந்த ஒரு கேமரா இல்லையா? அதெல்லாம் சங்கத்துல அடிச்சிட்டீங்கல்ல. அவள கேமரா கனெக்ட் கேமரா மைக்கிங் தான் இருக்கு. கேமரா தான் கேமரா பார்த்திருக்க பாரு. A few moments later. உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யவும். எப்படி இருந்துச்சு பிராங்க்? என்ன 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 ஃபீல் பண்ணீங்க சொல்லுங்க. பிள்ளைக்கு வேறதுக்கு கண்ணுல கண்ணீரா வருது. என்ன என்ன ஃபீல் பண்றீங்க சொல்லுங்க. பரவாயில்ல சொல்லுங்க. வார்த்தை வரவில்லையா? பரவாயில்ல சொல்லுங்க. திட்டணும் போல இருக்கா யாரையாவது?
நம்மளால தேவலாம் சண்டை வந்துருச்சு. என்ன நினைச்சீங்க? நம்மளால தேவலாம் சண்டை வந்துருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு உடனே ஊருக்கு கிளம்பிடுறோன்னே 10 மணிக்கு மேலே எந்த பஸ் இருக்கு நம்ம ஊர்ல இருந்து? ஐயோ, அப்ப நீ எப்படி அடிச்சிருப்பீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒன்னு அடிச்சதுனால ஒண்ணும் இல்ல. அப்ப கதவு திறந்து அப்ப அமுக்கிட்டானே உடனே நீ அப்போ நீ அடிச்சீங்கல்ல நீங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பிராங்க் வீடியோ நம்ம ஃபோனில் நம்ம சேனலில், அதுவும் எங்கள் தம்பியை பிராங்க் பண்ணியிருக்கோம். யோசிச்சுட்டு இருந்தோம், திடீர்னு மாமா சொன்னாங்க. ரைட்டு, ஓகே, நாங்கள் சும்மாவே சண்டை போடுவோம் ஏற்கனவே, சரி அதை நம்பர் மாதிரியும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதே அப்படியே இது பண்ணி இடையில வந்து சில வார்த்தைகள் இருப்பதனால மன்னிச்சிருங்க. ஏன்னா அது அப்புறம் கொஞ்சம் ரியலிட்டியாக இருக்கும். மாப்பிள்ளைக்கு பார்த்தா நம்புவாப்பில் நம்பிட்டான். வேர்ந்துச்சு பிள்ளைக்கு, கண்ணில் கண்ணீர் வேறு வந்துருச்சு பிள்ளைக்கு, பாவம். என்னப்போ ஓகே பாய். அடுத்த வீடியோல உங்களை பார்க்குறேன். பை.